ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இப்போ ஒரு பயங்கர வைரலாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு நியூஸ் என்னன்னா, சர்ச்சையாக போயிட்டுருக்கிறது என்னன்னா, குஷ்பு மகளுடைய திருமணம் தான். ஸோ குஷ்பு மகளுடைய திருமணம் கோவாவில் நடைபெற்றது. அந்த திருமணம் நடைபெற்றதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய சர்ச்சைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ குஷ்பு அவர்கள் ஏன் நிறைய செலிப்ரிட்டியை கூப்பிடல, அப்புறம் ஏன் தனியாக அங்கே போய் திருமணம் நடத்தினாங்க, அதோடு திருமணத்துக்கு வந்த பாக்யராஜ் இருந்ததுக்கு பின்னாடி அவங்க ஏன் அன்னைக்கு வரல, இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் எழுந்துட்டுருக்கு. இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் இப்போ இன்னொரு பெரிய சர்ச்சையானது எழுந்திருக்கு. அது என்னன்னா தாலி சர்ச்சைங்க. தாலிங்கிறது திருமணத்தில் ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் இப்போ இந்த தாலியால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சர்ச்சையானது வெளியாயிருக்கு. இந்த சர்ச்சையால் மீண்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குஷ்பு பதில் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. வாங்க இப்போ என்ன சர்ச்சையாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நடிகை குஷ்பு இயக்குனர் சுந்தர் சி தம்பதியின் மூத்த மகள் அவந்திகாவின் திருமணம் முடிந்துவிட்டாலும் அந்த திருமணத்தில் நடந்த ஒவ்வொரு தருணமும் இன்னும் சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு கொண்டே இருக்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. த்ரிஷா, தமன்னா, ராதிகா, சுகாசினி, ஆர்த்தி ரவி உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்ட இந்த திருமணத்தில் அனைவரையுமே நெகிழ வைத்த ஒரு காட்சி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அது வேறு எதுவும் இல்லை, மணமேடையில் அவந்திகாவுக்கு ஒரே ஒரு தாலி அல்ல 2 முறை தாலி கட்டிய மாப்பிள்ளை ஷர்வன் சீனிவாசன் பற்றிய வீடியோ தான். ஒரு தாலி தானே கட்டுவாங்க, இது என்ன 2 தாலி அப்படிங்கிற மாதிரி சர்ச்சையானது தற்போது எழுந்திருக்கு. கோவாவில் மிகவும் நெருக்கமான உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் நடந்த இந்த திருமணத்தில் முதலில் வழக்கப்படி மஞ்சள் கயிறில் கோர்க்கப்பட்ட தாலியை ஷர்வன் அவந்திகாவின் கழுத்தில் கட்டினார். 3 முடிச்சுகள் முடிந்ததோ அதன் பிறகு தங்க செயினில் கோர்க்கப்பட்ட தாலியையும் மீண்டும் அவரது கழுத்தில் அணிவித்தார். இந்த அழகான தருணத்தை பார்த்த உறவினர்கள் கைத்தட்டி வாழ்த்த மணமேடை முழுவதும் சந்தோஷம் நிரம்பி இருந்ததாக தகவல்கள் வெளிந்திருக்கு. ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு நடுவே அனைவரையும் கலங்க வைத்த இன்னொரு சம்பவமும் நடந்தது. தாலி கட்டி முடித்த உடனே ஷர்வன் சீனிவாசனால் தனது உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை. கண்களில் கண்ணீர் வழிந்தபடியே நின்ற அவரை அருகில் இருந்த குடும்பத்தினர் சமாதானப்படுத்தினர். அந்த நேரத்தில் அவந்திகா மட்டும் சிரித்தபடி என்ன இது என்றபடி கணவரை பார்த்து கிண்டல் செய்த காட்சியும் வீடியோவில் இடம் பெற்றிருக்கு. அதுவும் இப்போ சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கு. இந்த காட்சியை பார்த்த ரசிகர்கள் உண்மையான காதலுக்கு இதைவிட பெரிய சாட்சி வேணுமா என்று பதிவிட்டு வருகின்றனர். மடமேடையில் இன்னொரு உணர்ச்சிகரமான காட்சி நடந்தது. மகள் கழுத்தில் தாலி ஏறிய அந்த நொடியை பார்த்த குஷ்புவால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. அருகில் நின்று கொண்டிருந்த அவரது இளைய மகள் ஆனந்திகாவோடு கண் கலங்கினார். மகள்கள் இருவரும் மிகவும் பாசமாக வளர்ந்தவர்கள் என்பதால் அக்காவின் திருமண தருணம் அனந்திதாவையும் உணர்ச்சி வசப்பட வைத்தது. இதனால் குஷ்புவோ தங்கையும் அழுத காட்சி கூட இணையத்தில் வைரலாயிட்டு வருது. இதற்கு முன்பே சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கு கண்ணீர் வந்துவிடும் என்று அனந்திகா பலமுறை கூறியிருக்கிறார். விஜய் முதல் முறையாக சந்தித்த போது சந்தோஷத்தில் அழுததாக அவர் சொன்னது ரசிகர்களுக்கு நினைவு இருக்கு. இப்போ இந்த திருமணத்தின் இன்னொரு சிறப்பாக இருந்தது அவந்திகாவின் செல்ல நாய் லியோ. குடும்ப உறுப்பினரை போலவே வளர்ந்து வரக்கூடிய அந்த நாயையும் திருமண மேடைக்கு அழைத்து வந்திருந்தனர் அவந்திகா. மணமகளுக்கு அருகிலேயே லியோ அமைதியாக அமர்ந்திருந்த காட்சிகளும் இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருது. ஸோ இப்போ இந்த கல்யாணம் முடிஞ்சாலும் கல்யாணத்தை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப வைரலாகிட்டே வருது. செல்ல பிராணியையும் குடும்பத்தின் ஒரு உறுப்பினராக மதித்து இவ்வளவு முக்கியமான நாளில் உடன் வைத்திருப்பது அவந்திகாவின் மனசை காட்டுகிறது என்று பலரும் பாராட்டி வருகின்றனர். அதோடு இந்த திருமணத்தில் நடிகை த்ரிஷா, தமன்னா, ராதிகா, சுகாசினி, பூர்ணிமா பாக்யராஜ், சரத்குமார், ஆர்த்தி ரவி உள்ளிட்ட ஏராளமான திரைப்படங்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியிருந்தனர். அனைவரும் கிட்டத்தட்ட ஒரே கோல்டன் மற்றும் கிரீம் கலரில் தீமில் உடை அணிந்து வந்ததால் திருமண புகைப்படங்கள் மேலும் பிரம்மாண்டமாக அமைந்தது. இப்போ வரைக்கும் அது வைரல் ஆகிட்டே இருக்குது. அதே போல் திருமணம் முடிந்த சில மணி நேரங்களிலேயே இயக்குனர் பாக்யராஜ் திடீரென காலமானார். இந்த மகிழ்ச்சியான குடும்பத்தையே சோகத்தில் இந்த ஒரு சம்பவம் ஆழ்த்தியது.
குஷ்பு தனது மகளின் திருமண மகிழ்ச்சிக்கும் நெருங்கிய நண்பரின் இழப்புக்கும் இடையே சிக்கி தவித்த தருணங்களும் பின்னர் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசும் பொருளாக பேசப்பட்டது. இந்த நிலையில தான் 2 தாலி கட்டிய அந்த நெகிழ்ச்சியான வீடியோ, குஷ்பு ஆனந்த கண்ணீர் விட்ட தருணம், மாப்பிள்ளை ஷர்வனின் உணர்ச்சி வசப்பட்ட காட்சி ஆகியவை மீண்டும் இணையத்தில் வைரலாகி வருகிறது. குஷ்பு தன்னுடைய மகள் கல்யாண புகைப்படங்களை தினமும் போஸ்ட் போட்டுக்கொண்டே இருக்கிறார் என்பது குறிப்பிடப்படுது. அதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் பலரும் அடுத்தடுத்து ரிசப்ஷன் தானே, அது எப்போ நடத்த போறீங்க என்று கேள்வி எழுப்பி வராங்க. திருமணம் எளிமையாக கோவாவில் நடந்தாலும் சென்னையில் ரிசப்ஷன் பிரம்மாண்டமாக நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஆனால் ரிசப்ஷனுக்கு என்ன பிளான் வைத்திருக்கிறாங்க என்பது தெரியல. ஏன்னா ரிசப்ஷனுக்கு பிளான் வைத்திருக்கக்கூடிய கரெக்டான டைமில் நடக்கிறதுக்கு தள்ளி போகிறது இப்போ ஏற்பட்டிருக்கு. அந்த சூழ்நிலை என்னென்னா, நெருங்கிய நண்பர் பாக்கியராஜ் இல்லாததுனால. பாக்கியராஜ் இல்லாததுனால ரிசப்ஷனுடைய டேட் மாற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கு. ரிசப்ஷனுடைய டேட் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. குஷ்பு மகள் கல்யாணத்தில் 2 தாலி, மேடையில் எமோஷ்னலான மூமெண்ட், இதெல்லாம் இப்போ ரசிகர்களிடையே வைரலாக பரவிட்டுருக்கு. ஒரு காலத்தில் நடிகை குஷ்புவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. குஷ்புக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஃபேன்ஸ் இப்போ வரைக்கும் இருக்காங்க. இட்லியில் கூட குஷ்பு இட்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்ததுக்கு காரணமே இவங்களுடைய வசீகரமான நடிப்பும் அழகும் தான். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியவங்களுடைய மகள் திருமணம் இப்போ இந்த மாதிரி நடந்து முடிந்தது ரொம்ப சமூக வலைத்தளங்களில் வைரலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷேர் ஆகிட்டு வருது. என்ன ஒன்று, இவங்களுடைய திருமணத்தில் கலந்து கொண்டு அதன் பிறகு மாரடைப்பு காரணமாக இருந்த பாக்கியராஜுடைய இழப்பு தான் ரசிகர்களால் யாராலையும் ஏற்றுக்க முடியாமல் ஒரு பெரிய துயரமாக இருக்குது. இந்த துயரத்திலிருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறது ரசிகர்கள் இப்போ வரைக்கும் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பதாகவும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ரசிகர்களுக்கே இப்படின்னா குடும்ப உறுப்பினர்களுக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கும் எவ்வளவு கஷ்டமாக இருக்கோ. இவருடைய இழப்பு யாராலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு பெரிய இழப்பு. இவர் இல்லாதது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய துயரம். இவங்களுடைய வீட்டுக்கு டெய்லியுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ரசிகர்கள், முக்கிய திரை பிரபலங்கள் அன்னைக்கு வர முடியாட்டியும் இப்போ நேரில் அஞ்சலி செலுத்தி வந்துட்டுருக்குறாங்க. இந்த விஷயங்களும் அப்பப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இந்த தகவல்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் கண்டிப்பாக இந்த முக்கியமான நியூஸை இந்த வீடியோவில் பார்க்கட்டும். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.